வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் என் மகளுக்காக. கதைக்குள்ள போலாமா? டி நகரில் இருக்கும் அந்த பிரம்மாண்ட துணிக்கடையில் நுழைந்த சாரதா புடவைகள் இருக்கும் செக்ஷனுக்கு சென்று தனக்கு ஊருக்கு செல்ல தேவையான புடவைகளும் தனது மருமகளுக்கு புதிதாக வந்திருக்கும் டிசைன்களில் 4-5 புடவைகளும் எடுத்துக்கொண்டாள். பின்பு கிட்ஸ் செக்ஷனுக்கு சென்று தனது பேரன் பேத்திகளுக்கு துணிகளை எடுத்து முடிக்க அவள் அருகில் வந்த அந்த இளம் பெண், மேடம், இன்னும் ஏதாவது பாக்குறீங்களா என்று பணிவோடு கேட்டாள். இல்லம்மா, பில்லு போட்டுடுங்க என்று கூறிய சாரதா கையில் இருந்த துணிகளை அவளிடம் கொடுத்தாள். ஓகே மேடம், அங்கதான் கவுண்டர், நீங்க வாங்க என்று கூறிவிட்டு துணிகளை எடுத்துக்கொண்டு கடகடவென நடந்தாள். அவள் பின்னால் சென்ற சாரதாவிடம் ஒரு நோட்டை நீட்டிய அந்த பெண், மேடம், இதுல உங்க போன் நம்பரும் அட்ரஸும் எழுதுங்க என்றாள். எதுக்குமா என்று சாரதா அவளை சந்தேகமாக பார்க்க, ஒன்னும் இல்லை மேடம், இந்த சண்டே எங்க கடையோட ஆண்டு விழா. அன்னைக்கு இங்க இந்த வாரம் துணி எடுக்கிறவங்க எல்லார் பேரும் எழுதி போட்டு குலுக்கல் முறையில ஒரு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம், அதுக்கு தான். சாரதா சிரித்து கொண்டே அதில் போன் நம்பர் அட்ரஸ் எழுதிவிட்டு நிமிர அவள் துணிகளுக்கு பில்லை போட்டு கொடுத்தாள் அந்த பெண். அதை எடுத்துக்கொண்டு கவுண்டருக்கு சென்ற சாரதா பணத்தை பர்சில் இருந்து எடுத்துக்கொண்டு நிமிர கவுண்டரில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணை பார்த்து அதிர்ந்தாள். அந்த பெண் சற்று நேரம் கண் கொட்டாமல் சாரதாவை பார்த்து கொண்டு திகைத்து கொண்டிருக்க, கௌரி, என்னம்மா ஆச்சு என்று அங்கிருந்து சூப்பர்வைசர் குரல் கொடுத்தார். ஒன்னும் இல்லை சார், தோ என்று கடகடவென பணத்தை வாங்கி கொண்டு அவளிடம் மீதி சில்லறையை கொடுத்த கௌரி, அத்தை, ஒரு நிமிஷம் என்று சாரதாவை பார்த்து கூறிக்கொண்டே சீட்டில் இருந்து எழுந்தாள். சாரதா அவளை பார்த்துவிட்டு ஓரமாக சென்று நிற்க அவளிடம் ஓடி வந்த கௌரி, அத்தை, என்ன அத்தை, நீங்க எப்படி இங்க? நான் இங்க வந்து 5 வருஷம் ஆகுது கௌரி. ஆமா, நீ எப்படி இருக்க? இருக்கேன் அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க என்று சாரதாவை உற்று பார்த்தாள். என்று சாரதா தலையை ஆட்டினாள். அவள் முகம் சற்று மாறி இருந்தது. அத்தை, உங்களுக்கு ஒன்னும் அவசரம் இல்லைன்னா கேன்டீனுக்கு வந்து என் கூட ஒரு கப் காஃபி சாப்பிட்டு என்று கௌரி தயங்க சாரதா தலையை ஆட்டிவிட்டு அவளுடன் செல்ல சித்தமானாள். வாங்க அத்தை என்று பரபரப்பாக உள்ளே சென்ற சாரதா அங்கிருந்த ஒரு பெண்ணிடம் ஏதோ கூறிவிட்டு திரும்பி சாரதாவை பார்த்தாள். வாங்க அத்தை என்று கேன்டீனுக்கு அழைத்து சென்றாள். அங்கிருந்த ஒரு டேபிளின் அருகில் 2 சேர்கள் போடப்பட்டிருக்க அங்கு சென்று ஒரு சேரில் சாரதாவை அமர வைத்து விட்டு உள்ளே சென்று 2 காப்பியை வாங்கி கொண்டு வந்தாள். சாரதா அவள் கையில் இருந்த ஒரு காஃபியை வாங்கி கொள்ள, அத்தை, இது எடுத்துக்கோங்க என்று மற்றொரு கையில் இருந்த காஃபியை அவளிடம் கொடுத்தாள். சாரதா அவளை நிமிர்ந்து பார்த்தாள். இதுலதான் சுகர் கம்மியா இருக்கு, உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, அதனால என்று கூறிக்கொண்டு அவள் அருகில் இருந்த மற்றொரு சேரில் அமர்ந்தாள். சாரதா அவளை பார்த்து கொண்டே காஃபியை குடிக்க, அத்தை, அவர் எப்படி இருக்காரு, அவருக்கு எத்தனை பசங்க என்று தயங்கிக் கொண்டே கேட்ட கௌரியை டக்கென நிமிர்ந்து பார்த்தாள் சாரதா. அவனுக்கு கல்யாணம் ஆனது உனக்கு தெரியுமா என்று கேட்ட சாரதாவின் குரலில் ஆச்சரியம் துணித்தது. தெரியும் என்று மெதுவாக தலையை குனிந்து கொண்டாள் கௌரி. சாரதாவின் முகம் சிவந்தது. பொங்கி வந்த கோபத்தை அவள் வெளிக்காட்டி கொள்ளாமல், அவன் இப்ப குடும்பத்தோட சிங்கப்பூர்ல இருக்கான், நாங்க அப்பவே வேலூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டோம், அவனுக்கும் இங்க இருக்கிற மெயின் பிரான்ச்சுக்கே மாத்தலாகிடுச்சு, நானும் அவன் கூட டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்க இருக்க பிடிக்கல என்று முகத்தை திருப்பி கொண்டாள். கௌரி அவளையே பார்த்து கொண்டிருக்க அவள் கண்களின் ஓரம் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. சாரதா தலையை திருப்பாமலேயே மேலும் பேசி கொண்டிருந்தாள். இங்க வந்த கையோட அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் குடும்பத்தோட சிங்கப்பூருக்கு போய் 4 வருஷம் ஆகுது, அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்பதான் பையனுக்கு 1 வயசு ஆகுது. நானும் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அதுதான் இனி தனியா இங்க இருக்க வேண்டாம், ஏன் கூடவே வந்துடுங்கன்னு ராஜேஷ் சொன்னான், நானும் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் என்று காலி கப்பை டேபிளில் வைத்து விட்டு எழுந்து கொண்டாள். அவளை பார்த்து கொண்டு கௌரியும் அவசரமாக எழுந்து கொள்ள, அத்தை, என் மேல நீங்க இன்னும் என்று அவள் மேலும் கூறுவதற்குள், தேங்க்ஸ் காஃபிக்கு என்று கூறிய சாரதா கடகடவென வெளியே சென்றாள். கௌரி அவளை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். வெளியே சென்ற சாரதா ஆட்டோவை பிடித்து அதில் ஏறி அமர ஆட்டோ கோடம்பாக்கத்தை நோக்கி விரைந்தது. சாரதாவின் நினைவுகளும் பின்னோக்கி விரைந்தன.
அலங்கரித்த தங்க சிலை போல் மின்னிக் கொண்டிருந்த தனது புது மருமகளை பார்த்து பூரித்த சாரதா அவளுக்கு ஆரத்தி எடுத்து விட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா என்று அழைக்க பயம், தயக்கம், கூச்சம், சந்தோஷம் என அனைத்து உணர்ச்சிகளும் முகத்தில் பொங்க வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்த கௌரி வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு நின்றாள். கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி சோஃபா மீது வைத்துவிட்டு ராஜேஷ் விரைந்து உள்ளே செல்ல கௌரிக்கு ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். ஆரத்தியை வாசலில் கொட்டிவிட்டு உள்ளே வந்த சாரதாக்கு தனியாக நின்று கொண்டு விழித்து கொண்டிருந்த கௌரியை பார்த்து சிரிப்பு வந்தது. என்னம்மா, அவன் எங்க என்று கேட்டுக்கொண்டு அவள் அருகில் வந்தாள். அவர் இப்பதான் உள்ள என்று தயங்கினாள் கௌரி. அவ எப்பவும் இப்படிதான், செல்போனு லேப்டாப்னு அதுவே கதியா கிடப்பான். சரி, அது போகட்டும். ஊர்ல உங்க பாட்டி எப்படி இருக்காங்க? அவங்க இனி தனியா அங்க என்ன பண்ண போறாங்களாம்? பேசாம இங்கேயே அவங்களையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல? எனக்கு ஸ்கூல்ல லீவு இல்லைன்னா நானே இருந்து கையோட அவங்கள கூட்டிட்டு வந்திருப்பேன். சரி வா, வந்து இப்படி உட்காரு என்று அவளை சோஃபாவில் அமர வைத்து விட்டு உள்ளே சென்றாள். கௌரி சோஃபாவில் அமராமல் அவள் பின்னால் சென்று கொண்டே, அத்தை, பாட்டிக்கு உடம்பு ரொம்ப முடியல. ஏற்கனவே அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, தளர்ந்து போயிருந்தாங்க. இப்ப இந்த கல்யாண கலாட்டால அவங்க இன்னும் தளர்ந்துட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நானும் தொந்தரவு பண்ணல என்றாள். பூஜை அறையில் விளக்கிற்கு திரியை போட்டு கொண்டிருந்த சாரதா, அப்படியா? ஆமாமா, அந்த கால ஆளுங்களுக்கே இப்படிதான். தான் வாழ்ந்த வீட்டை விட்டு வர மனசு வராது. சரி, அது போகட்டும். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நாமளே அவங்கள பக்குவமா பேசி இங்க கூட்டிட்டு வந்துடலாம். இந்த விளக்கை ஏத்து என்று தீப்பெட்டி அவளிடம் நீட்டினாள். கௌரி அதை வாங்கி விளக்கை ஏற்றி விட்டு விழுந்து வணங்க சாரதா அதை பார்த்து புரித்து கொண்டு அவள் நெற்றியில் குங்குமத்தை வைத்தாள். கௌரி, இனிமேலும் இந்த வீட்டோட பொறுப்பு உன்கிட்ட. இந்த பையனை இத்தனை வருஷம் நான் கட்டி மெச்சது போதும். இனிமே அந்த பொறுப்பு உன்னோடது என்று சிரித்தாள். கௌரி அவளை வெட்கத்தோடு பார்த்து சிரித்து கொண்டிருக்க அவள் தலையை ஆசையாக கொதிய சாரதா, என் நீண்ட கால ஆசை இப்பதான் நிறைவேறியிருக்கு என்றாள். என்னத்த அது? எனக்கு ஒரு பொம்பளை பொண்ணு இல்லை என்ன? நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். என்னதான் நான் மாம்பழை பையனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் சில பொறுப்புங்கள்லாம் அவங்களுக்கு வர்றதே இல்லைம்மா. பொம்பளை பொண்ணுங்க தான் எதுவும் சொல்லி கொடுக்கலனாலும் தானா எல்லாம் செய்வாங்க. ஒரு காய்ச்சல் வந்து படுத்தா கூட பதறிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவான். மருந்தெல்லாம் கொடுப்பானே தவிர ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் வந்தா எழுந்து ஓடிடுவான். அவனுக்கு அடுப்படியில நின்று சமைக்கணும்னா பிடிக்கவே பிடிக்காது. எதனா சொன்னா, போங்கம்மா எனக்கு சமைக்கலாம் பொறுமை இல்லைன்னு ஓடிடுவான் என்று சிரித்தாள். கௌரி அவளை பார்த்து சிரித்து கொண்டிருக்க, ஒரு 4 கிழமைன்னா வீட்டில் பொம்பளை பொண்ணுங்க இருந்தா வீட்டில் விளக்கேத்த செய்ய கோலம் போடன்னு வீடே கலகலன்னு இருக்கும். பக்கத்துல எல்லாம் பொம்பளை பொண்ணுங்க வீட்டில் எல்லாம் செய்யறத பார்த்து எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். அந்த பசங்களை தான் கூப்பிட்டு வச்சு அதுங்களுக்கு வளையல் போட்டு துணிங்கன்னு எடுத்து போட்டு அழகு பார்ப்பேன். இனிமே எனக்கு அந்த குறை இல்லை என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த கௌரியின் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது. அம்மாடி, என்னடா அழுறியா? அத்தை, இது அழுகை இல்லை அத்தை, என்னோட சந்தோஷம். எனக்கு ஒரு அம்மா கிடைச்ச சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பாவை நான் பார்த்ததில்லை. எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அம்மா அப்பாவை நான் போட்டோல தான் பார்த்துருக்கேன். எங்க பாட்டி எனக்கு எல்லாமுமா இருந்தாங்க. வயசாக ஆக அவங்களுக்கு தளர்வு வந்ததால அடிக்கடி கோவமும் அதிகம் வர ஆரம்பிச்சுது. அப்பெல்லாம் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் அழுதுகிட்டு வந்து தோட்டத்துல உட்காந்துடுவேன். அப்ப பக்கத்துல யாராவது அவங்க பசங்களை கொஞ்சறத பார்த்தா எனக்கு ஏக்கமா இருக்கும். அம்மாவோட அன்பு, அவங்க ஸ்பரிசம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. என்னையும் யாராவது இப்படி கொஞ்ச மாட்டாங்களா, அரவணைக்க மாட்டாங்களான்னு எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன். ஆனா அதெல்லாம் வெறும் ஏக்கமேவா தான் எனக்கு மிஞ்சி போச்சு. அப்புறம் என் முழு கவனத்தையும் படிப்புல செலுத்த ஆரம்பிச்சேன். பாட்டியை கெஞ்சி கூத்தாடி டிகிரி முடிச்சேன். ஈரோட்ல எனக்கு ஒரு கம்பெனில வேலையும் கிடைச்சது. ஆனா எங்க பாட்டி என்னை போக விடல. அவங்களுக்கு பயம். அந்த பயத்துல தான் என்னை சீக்கிரமா யார்கிட்டையாவது பிடிச்சு கொடுத்தோன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நல்லதுக்கு தான் கண்ணு. அதனால தானே நீ எனக்கு கிடைச்ச என்று சிரித்தாள் சாரதா. சரியத்த, இனிமேலும் நீங்க வீட்டுல எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் தான் எல்லாம் பார்த்துப்பேன்.
என்று கௌரி அன்றிலிருந்து வீட்டில் தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிட்டாக அனைத்தும் செய்ய சாரதாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. ராஜேஷ் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே தனது கணவனை இழந்த சாரதா அதற்கு பிறகு அரசு பணிக்காக படித்து தேர்வெழுதி அரசு பள்ளியில் ஆசிரியர் பணியில் சேர தனது மகனை எந்த குறையும் இல்லாமல் நன்கு வளர்த்து வந்தாள். இருந்தாலும் கணவன் இல்லாமல் தனிமையில் தனது பிள்ளையை உலகம் என வாழ்ந்து வந்த அவளுக்கு தனிமை ஒரு மெல்லிய பாரமாக மனதை அழுத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது தனது மருமகளின் வரவால் தனது குடும்பமும் பெரிதாக போகிறது என்றும் வீட்டில் கலகலப்பும் சந்தோஷமும் நிறைந்திருப்பதும் அவளுக்கு மனதில் திருப்தியை கொடுத்து கொண்டிருக்க அவள் மனதிற்கு ஏற்றாற்போல் கௌரியும் அவளிடம் மிகவும் பாசமாகவும் அன்பாகவும் இருந்தாள். ராஜேஷிற்கு சாரதாவிற்கும் அன்போடு அனைத்தும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்த கௌரியை சாரதாவும் ஒரு மகளைப் போல் அவளுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டு பாசமாக இருந்தாள். ராஜேஷும் அவளிடம் அன்பாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்க இதற்கிடையே ஊரில் அவளது பாட்டியும் காலமாக அவளது மொத்த உலகமும் சாரதா ராஜேஷ் என்றே ஆனது. இப்படியே 6 மாதங்கள் ஆனந்தமாக உருநோடி கொண்டிருக்க அன்று சாரதா தனது சித்தப்பாவின் மகள் கோமதிக்கு ஹார்ட் ஆபரேஷன் ஆகியிருக்க அவளை காண கிளம்பி கொண்டிருந்தாள். கௌரி முகத்தை என்று வைத்துக்கொண்டு அவளுக்கு தேவையானவற்றை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள். சாரதா துணிகளை எல்லாம் எடுத்து அடுக்கி பெட்டியை மூடிவிட்டு கௌரியின் அருகில் சென்று அமர்ந்தாள். இங்க பாரு, நமக்குன்னு இருக்கிறது கோமதி ஒருத்தி தான். பாவம், அவளுக்கு 2 மருமங்க இருந்தாலும் ஒரு வாய் கஞ்சி கச்சி ஊத்த மாட்டாங்க. உனக்கே அது தெரியும் இல்ல? அவ போன்ல எத்தனை வாட்டி உன்கிட்டயே புலம்பிருப்பா. அதனால தான் அவளுக்கு நெஞ்சு வலியே வந்தது. என்ன பண்றது, எல்லாருக்கும் என்ன போல மருமக அமைஞ்சிருவாளா என்ன என்று சிரித்து கொண்டே உம்மென்றிருந்த கௌரியின் முகத்தை திருப்பினாள். போதும் அத்தை என்றவள் கைகளை பட்டனை எடுத்து விட்டாள் கௌரி. இதோ பாரு, நான் கிளம்பும் போது நீ இப்படி இருந்தா அப்புறம் என் மனசுலாம் இங்கேதான் அடிச்சிட்டு இருக்கோம். சரி, நான் வேணா போகல, இங்கே இருந்துடுறேன். அவளை எப்படியாவது பார்த்துக்கிட்டோம், நமக்கு என்ன என்று திரும்பி அமர்ந்தாள் சாரதா. கௌரி மெதுவாக திரும்பி சாரதாவை பார்த்து கொண்டே அவள் கைகளை எடுத்து தனது கையில் வைத்து கொண்டாள். அதுக்கு இல்லாத, நீங்க போயிட்டு வாங்க, ஆனா சீக்கிரமா வந்துடுங்க, 1 மாசம்லாம் இருக்க வேண்டாம் என்று கெஞ்சி கொண்டே அவளை பார்த்தாள். தனது மருமகளை பார்த்து சாரதா பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, இதோ பாரு, நான் போன கையோட கிளம்பி வந்துடுவேன். என்ன, ஒரு 2 நாள் அவ கூட இருந்தா அவளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். உங்க கல்யாணத்துக்கு அவ 1 மாசம் இங்கதான் பழியா கிடந்தா தெரியுமா என்றாள். ஆமா, உங்க மருமக போல அவளுக்கும் ஒரு மருமக இருந்தா அவங்க இங்க 1 மாசம் தங்கியிருப்பாங்களா? 1 நாள் கூட தங்கியிருக்க மாட்டாங்க என்று சிரித்து கொண்டு வெளியே வந்தான் ராஜேஷ். அது என்னவோ உண்மைதான், ஆனா அதெல்லாம் நாம இப்ப சொல்ல முடியுமாடா என்று தனது மகனை பார்த்தாள் சாரதா. சரி, ஒன்னு செய்யுங்க, உங்க மருமகளையும் கூட கூட்டிட்டு போயிடுங்க, அவதான் உங்களை விட்டு இருக்க மாட்டேன்றாளே என்று கௌரியை ஓரக்கண்ணால் பார்த்தான். கௌரி அமைதியாக தலையை குனிந்து கொள்ள, என்னம்மா என் கூட வரியா என்று சிரித்து கொண்டே குறும்பாக அவளை உற்று பார்த்தாள் சாரதா. அத்தை, அது என்று கௌரி தயங்க, தெரியும், உன் புருஷனை விட்டுட்டு வரமாட்ட அதுதானே? அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு சாப்பாடு, அதனால என்ன, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன் என்று கிண்டலாக சிரித்தான் ராஜேஷ். கௌரி அவனை அப்பாவியாக பார்த்தாள். இதை பார்த்து சாரதா சிரித்து கொண்டே, போதுண்டா, குழந்தைய ரொம்ப வெறுப்பேத்தாத. அம்மாடி, நான் 1 வாரம் இருந்துட்டு வந்துடுவேன், சரியா? அது வரைக்கும் தினமும் போனை போட்டு பேசிக்கலாம். சரி, பத்திரமா இருங்க என்று கூறிக்கொண்டே பெட்டி எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் சாரதா. சரியத்த, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, தினமும் எனக்கு ஃபோன் பண்ணணும் என்றாள் கௌரி. ஆமாம்மா, அப்படியே வரும்போது அவளுக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வாங்க என்றான் ராஜேஷ். போதுண்டா விளையாட்டு, குழந்தைய எப்ப பாரு அமகலம் பண்ணிக்கிட்டு. அம்மாடி, அவன் கிடக்குறான், நீ பத்திரமா இரு. ராஜேஷ், குழந்தை தனியா வீட்டுல இருப்பா, பக்கத்துல இருந்தவங்க கூட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த பொஷனும் காலியா இருக்கு, அதனால சீக்கிரமா பொழுதோட வீட்டுக்கு வந்துடு, வேலைன்னு ஆபீஸே கதின்னு இருக்காத என்றாள். சரிம்மா, உங்க குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், வேணும்னா நானும் வீட்லயே அவ கூட உட்காந்துட்டு இருக்கிறேன், சரியா என்று சிரித்தான். இவன் ஒரு ஏடா கூட பிடிச்சவன். சரிம்மா, நான் கிளம்புறேன், பார்த்து பத்திரமா இரு, எனக்கு தினமும் ஃபோன் போடு என்று கூறிக்கொண்டே வண்டியில் ராஜேஷின் பின்னால் ஏறிக்கொண்டாள் சாரதா. கௌரி அவளை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள்.
சாரதா காஞ்சிபுரத்தில் இருக்கும் தனது தங்கையை பார்க்க சென்று ஒரு வாரம் வரை தினமும் அவளுக்கு கௌரி அடிக்கடி போன் செய்து கொண்டிருக்க, அதற்கு பிறகு கௌரியிடமிருந்து போன் வருவது குறைந்தது. ராஜேஷும் அவ்வளவாக தனது தாயிடம் போனில் பேசுவதில்லை. 10 நாட்கள் சென்றதும் போன் வருவது அடியோடு குறைய, சாரதாவை கௌரிக்கு போன் செய்தாலும் அவள் சரியாக பேசாமல் 2 வார்த்தைகள் பேசிவிட்டு போனை கட் செய்து கொண்டிருந்தாள். சாரதாவிற்கு மனதில் ஏதோ குழப்பம் அதிகமாகி கொண்டிருந்தது. தனது தங்கையின் வற்புறுத்தலால் 1 மாதம் அவளுக்கு உதவியாக இருக்க சென்ற சாரதா 10 நாட்களில் அவளிடம் கூறிவிட்டு ஊருக்கு புறப்பட்டாள். ராஜேஷ் அவளை பஸ் ஸ்டாண்டில் இருந்து அழைத்து கொண்டு செல்ல, வழியில் அவள் கௌரியை பற்றி எவ்வளவு கேட்டும் ஒன்றும் பேசாமல் அமைதியாகவிருந்தான். வீட்டிற்கு சென்று இறங்கிய சாரதா கௌரியை தேடிக்கொண்டிருக்க, அவளிடம் சோகமாக வந்து நின்ற ராஜேஷை பார்த்து அதிர்ந்தாள். என்னப்பா, கௌரி எங்க? காலையில அவளுக்கு போன் போட்டேன், போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. நானும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உன்கிட்ட கேட்டுட்டு வரேன். நீயும் அவளை பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டேன்ற. வீட்லயும் அவளை காணோம். எங்கேயாவது வெளியில அனுப்பியிருக்கியா? அவ எங்க போனா என்று படபடத்தாள். அவ நம்மளை விட்டு ஒரேடியா போயிட்டாம்மா. சாரதா அதிர்ந்து தொப்பென சோஃபாவில் அமர்ந்தாள். ஏய், என்னடா சொல்ற? விளையாடாத. அவ எங்க என்று அலறினாள். அம்மா, நான் விளையாடல. இல்ல, நீ பொய் சொல்ற. அம்மா, நான் பொய் சொல்லல. அவ தான் இத்தனை நாள் நம்ம கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திருக்கா. அவளுக்கு உண்மையாவே நம்ம மேல பாசம் இல்ல, என் மேல அன்பு இல்ல. அவளுக்கு ஏற்கனவே ஒரு ஆளோட தொடர்பு இருக்கு. ஏய் ராஜேஷ் என்று கத்தினாள் சாரதா. அவள் கைகள் நடுங்கின. அம்மா, நான் சொல்றது நிஜம்தான். அவ ஊர்ல இருக்கும் போதே யாரையோ விரும்பி இருக்கா. அவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கு இருந்திருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க பாட்டி அவசரமா இவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க பாட்டி வற்புறுத்தலுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ அந்த ஆளை இங்க வர வச்சிருக்கா. நேரம் பார்த்து அவன் கூட ஓடி போக திட்ட போட்டிருக்கா. இதெல்லாம் நமக்கு தெரியக்கூடாதுன்னோ, நமக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னோ அவன் நம்ம மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கா. நாமளும் அவ நடிப்புல ஏமாந்துட்டோம். இப்ப நீங்க ஊருக்கு போனதும் அவளுக்கு ஈஸி ஆயிடுச்சு. தினமும் அவனை இங்க வர வச்சு 2 பேரும் என்று அவன் கூறுவதற்குள், போதும் நிறுத்து ராஜேஷ், இதுக்கு மேல ஒன்னும் சொல்லாத என்று காதை பொத்தி கொண்டாள். அவள் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்தது. அந்த பொண்ணை நான் ரொம்ப நம்பினேன்டா. நான் பெத்த பொண்ணு போல அவன் மேல பாசம் வச்சேன்டா. அவளும் என் மேல உயிரா இருக்கான்னு நம்பினேன். ஆனா அவ என்று முகத்தை மூடிக்கொண்டு கதறினாள். அம்மா, நானும் இப்படிதான் 2 நாளா பைத்தியக்காரன் போல அழுதுட்டு இருந்தேன். முந்தா நேத்து நான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது வீட்டில் அவ இல்லை. வீடு முழுக்க தேடினேன். அப்பதான் டீபாய் மேல இந்த லெட்டர் இருந்தது என்று ஒரு பேப்பரை அவளிடம் நீட்டினான். அதை வாங்கி பார்த்தாள் சாரதா. அதில் தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றும், தான் தேவா என்ற ஒருவரை நீண்ட நாட்களாக காதலிப்பதாகவும், அவனுடனேயே இனி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் கௌரி எழுதியிருக்க, அதை பார்த்து அதிர்ந்தாள் சாரதா. கலங்கி போயிருந்த தனது மகனை எப்படி தேற்றுவது என்றவள் வேதனை அடைய இப்படியே 2 மாதங்கள் சென்றது. சாரதாவும் ராஜேஷும் பேருக்கு நடமாடி கொண்டிருந்தாலும் அவர்கள் மனது மிகவும் நொறுங்கி போயிருந்தது. தனது மகனை எப்படி சமாதானம் செய்வது என்று பதறி போயிருந்த சாரதாவிற்கு அன்று ராஜேஷ் கூறிய வார்த்தைகள் சற்று ஆறுதல் அளித்தது. தனக்கு சென்னைக்கு பணிமாற்றலாகி போனது என்றும், ஒரே வாரத்தில் தான் சென்னைக்கு போக வேண்டும் என்று அவன் கூற, சாரதாவும் தனது பணியை சென்னைக்கு மாற்ற ஏற்பாடு செய்து கொண்டாள். பிறகு சில மாதங்களில் அவளும் தனது மகனுடன் சென்னையில் செட்டில் ஆக அவர்கள் மனதில் சற்று மாறுதல் ஏற்பட்டது. தனது மகனுக்கு 2வதாக திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று சாரதா மனதில் நினைத்து கொண்டிருக்க, அதை எப்படி ராஜேஷிடம் கூறுவதென்று தயங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்த கஷ்டத்தை வைக்காத ராஜேஷ் தன்னோடு பணிபுரியும் ரேகா என்ற ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும், அவளும் அவனை மிகவும் நேசிப்பதாகவும் வந்து கூற, சாரதாவிற்கு ஹப்பாடா என்றானது. இருந்தாலும் அவளால் கௌரியின் அன்பை மறக்க முடியவில்லை. அவள் காட்டிய அன்பு பொய் என்று அவள் மனது இன்றும் ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டிருந்தது. ராஜேஷ் ரேகாவை திருமணம் செய்து கொள்ள ரேகா சாரதாவிடம் அவ்வளவாக ஒட்டாமல் விலகியிருந்தாள். கேட்பதற்கு மட்டும் பதில் அளிப்பது, அவளை ஆன்டி என்று அழைப்பது, இவையெல்லாம் சாரதாவிற்கு ஏதோ மன வருத்தத்தை அளித்து கொண்டிருந்தது.
இருந்தாலும் தனது மகனின் சந்தோஷத்திற்காக அமைதியாக இருந்தாள். ஒரு வருடத்தில் ராஜேஷிற்கு சிங்கப்பூரில் பணி கிடைத்துவிட ரேகாவை அழைத்து கொண்டு சிங்கப்பூருக்கு சென்றான். சாரதா வேலையின் காரணமாக இங்கேயே தங்கிவிட வருடங்கள் இப்படி உருண்டோடி கொண்டிருந்தது. தனது பேரன் பேத்திகளை செல்போனிலும் லேப்டாப்பிலுமே பார்த்து கொண்டிருந்தாள். சாரதாவிற்கு தனிமையே துணையாக அமைந்திருக்க அவள் நினைவுகள் அப்பொழுதெல்லாம் கௌரியிடம் சென்று கொண்டிருந்தது. அந்த நினைவுகள் எல்லாம் அவளுக்கு கோபமாக மாறியிருந்தது. ஆட்டோ பட்டண வாசலில் நிற்க அதிலிருந்து இறங்கிய சாரதா ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு அமைதியாக உள்ளே சென்றாள். ஒரு வாரம் சென்றது. ராஜேஷ் சிங்கப்பூரில் இருந்து போன் செய்து தனது தாய்க்கு அங்கு வருவதை பற்றி அனைத்தும் கூறிக்கொண்டிருக்க ரேகா ஒரு வார்த்தை கூட அவளை இதுவரை அழைக்கவில்லை. தனது குழந்தையை பார்த்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் தன்னை அழைக்கிறார்கள் என்று சாரதாவிற்கு நன்கு தெரிந்தாலும் அவளது தாய்ப்பாசம் தனது மகனிடம் செல்ல மனதை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தது. இதற்கிடையில் கௌரியை மீண்டும் சந்தித்தது அவளுக்கு ஏதேதோ எண்ண அலைகளை ஏற்படுத்தியிருக்க அவளை மறுபடி காண வேண்டும் என்ற ஆசை மனதின் ஓரம் தோன்றியது. அன்று மாலை சாரதா கௌரியை காண கிளம்பி கொண்டிருக்க வெளியே ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தாள். கௌரி ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு கையில் ஒரு பேக் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தாள். சாரதாவிற்கு ஆச்சரியம் தாழாமல் கடகடவென சென்று கதவை திறந்தாள். அவளை பார்த்து கௌரி அசந்து நிற்க, வா உள்ள வா என்று அவளை அழைத்தாள். மெதுவாக உள்ளே வந்த கௌரி கையிலிருந்த பேக்கை சாரதாவிடம் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டு கௌரியை நிமிர்ந்து பார்த்தாள் சாரதா. நேற்று ஞாயிற்றுக்கிழமை கடையோட ஆண்டு விழா நடந்தது. அதுல அந்த கடையில இந்த வாரம் துணி வாங்கின எல்லார் பேரும் எழுதி போட்டு குழுக்கள் முறையில ஒரு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பட்டு புடவை பரிசா கொடுத்தாங்க. அதுல உங்க பேருக்கு தான் அந்த புடவை கிடைச்சது. அதுதான் நானே அதை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட நேர்ல கொடுக்கலான்னு வந்தேன் என்றாள். விரக்தியாக சிரித்த சாரதா, எனக்கு எதுக்குமா பட்டு புடவை, எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்லை என்றாள். ஊருக்கு போறேன்னு சொன்னீங்களே, இதை உங்க மருமகளுக்கு கொண்டு போய் என்று தயங்கினாள் கௌரி. சரி உக்காரு என்று அங்கிருந்த சோஃபாவை காண்பித்த சாரதா உள்ளே சென்று காப்பி போட்டு கொண்டு வந்தாள். அதை குடித்து முடிக்கும் வரை கௌரியை பார்த்து கொண்டிருந்த சாரதாவிற்கு மனதில் பல உணர்ச்சிகள் கொப்பளித்து கொண்டிருந்தது. கௌரி காலி டப்ளரை டீப்பாய் மேல் வைத்துவிட்டு எழுந்து கொண்டாள். அத்தை, நான் கிளம்புறேன் என்று அவள் மெதுவாக கூற, ஒரு நிமிஷம் கௌரி, நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு இருக்கேன். உன்னோட பழைய மாமியார் என்ற முறையில நான் கேட்கலாமா? ஏன்னா 5 வருஷமா இந்த கேள்வி என் மனசு அரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கேட்கலன்னா இனி எப்போ நான் கேட்க முடியாது. ஏன்னா நான் இனிமே இந்த நாட்டிலேயே இருக்க போறதில்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன் என்றாள். கௌரி அவளை கண்ணீரோடு பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். அப்படி பார்க்காத, இந்த பார்வையில தான் நான் ஏமாந்து போனேன். என் பையனும் ஏமாந்து போனான். ஏன் கௌரி, நான் உன்னை பெத்த பொண்ணாட்டம் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருந்தனே. என் பையனும் உன் மேல பாசமா இருந்தானே. எங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? எங்க கிட்ட பாசம் இருக்கிற மாதிரி நடிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? இந்த கல்யாணம் பிடிக்கலனா நீ அப்பவே உன் பாட்டி கிட்ட சொல்லி அந்த ஆளைய அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிருக்கலாமே. இப்படி எங்க வாழ்க்கையில வந்து எங்களை ஏன் ஏமாத்தணும், அசிங்கப்படுத்தணும்? அப்படி எங்களை விட எந்த விதத்துல அந்த தேவா உனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டான்? என் பையன் உன்னை ராணி போல வச்சிட்டு இருந்தானே, அந்த வாழ்க்கை வேண்டான்னு இங்க வந்து என்ன நீ சுகமா வாழற என்று பொரிந்து தள்ளினாள். கௌரி அவளை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வை சாரதாவை ஏதோ செய்தது. அவள் அதிர்ந்து நின்றாள். அத்தை, நான் சுகமா இல்ல அத்தை, நான் சுகமா இல்ல. தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன கண்ணுக்குட்டி போல நான் உங்களை விட்டுட்டு உங்க பாசத்தை விட்டுட்டு தவிச்சுதான் போயிருக்கேன் என்று அவள் தோளில் சாய்ந்தாள். அவளை நிமிர்த்திய சாரதா, அப்ப ஏன் எங்களை விட்டுட்டு போன? இவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்கிறவ என்கிட்ட சொல்லாம ஏன் விட்டுட்டு போன? எவன் கூட ஓடன என்று கதறினாள். அத்தை, நான் யார் கூடவும் ஓடல. எனக்கு யாரையும் தெரியாது. நான் நம்ம வீட்டை விட்டு ஓடல அத்தை. நான் வெளியில தள்ளப்பட்டேன் அத்தை என்று அழுதாள் கௌரி. கௌரி, என்ன சொல்ற? உன்னை வெளியில தள்ளினாங்களா? யாரு? உங்க மகன்தான். என்னது, ராஜேஷா? ஆமா அத்தை, நீங்க போனதுக்கு அப்புறம் 2 நாள் அவர் வீட்டுக்கு வராம இருந்தாரு.
உங்ககிட்ட சொல்லி உங்களை சங்கடப்படுத்த நான் விரும்பல. ஆனா நான் பயந்து போய் அவருக்கு ஃபோன் போட்டேன். அப்பதான் அவரு எனக்கு ஒரு வேலை இருந்தது, அதனால தான் நான் வர முடியல, இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. நானும் அவருக்காக சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு காத்துட்டு இருந்தேன். ஆனா அவரு என்று விம்மினாள். என்னாச்சு கௌரி, அவன் வரலையா என்றவளை பிடித்து கொண்டாள் சாரதா. வந்தாரு அத்தை, ஆனா அவர் மட்டும் வரல. அவர் கூட ரேகா என்ற ஒரு பொண்ணு வந்தா. அவர் கூட வேலை பார்க்குற பொண்ணா. அவருக்கும் அவளுக்கும் ஏற்கனவே காதல் இருந்துதான். ஆனா அவங்க காதலை அவங்க அப்பா ஏத்துக்கலையா. அதனால தான் அவரும் உங்ககிட்ட சொல்லாம உங்க இஷ்டம் போல என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். ஆனா எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாராம். அந்த பொண்ணு இப்ப அனாதையா நின்னுட்டாளாம். வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாளாம். அவ இங்கிருந்து சென்னைக்கு மாற்றலாகி போயிட்டாளாம். அவளோட காதலை மறக்க முடியாம இருந்த இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியலையாம். அதனால தான் அவளை பார்க்க 2 நாளா சென்னைக்கு போயிருந்தாராம். அதனால தயவு செஞ்சு என்னை புரிஞ்சிக்க, என்னால ரேகாவை விட முடியாது. எங்க அம்மாக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உண்மையா எனக்கு உன் மேல எப்பவும் பாசம் இருந்ததில்ல. எங்க அம்மாக்காக தான் நடிச்சிட்டு இருந்தேன். அது ரொம்ப நாள் நீடிக்காது. அதனால நீ என்னை விட்டுட்டு போயிடு, எனக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நீ எதுவும் சொல்லலையா? நான் என்ன சொல்றது அத்தை, இந்த அனாதைக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை வந்துடுச்சு. என்னையும் விரும்புற ஒரு உள்ளம் கிடைச்சிடுச்சு. என்னை பெத்த பொண்ணா பாத்துக்கிற ஒரு தாய் கிடைச்சிட்டாங்கன்னு நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்னு கர்வமா சந்தோஷமா வானத்துல சிறகடிச்சு பறந்துட்டு இருந்தேன். ஆனா என் கர்வம் பங்கம் அடையிற மாதிரி என் சிறகு பட்டுன்னு உடஞ்சி நான் அதுல பாலத்துல விழுந்துடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால மீள முடியல. விருப்பம் இல்லாத ஒருத்தருக்கு நான் பாரமா இருக்கிறத விட அவரை விட்டு விலகி போயிடலான்னு நான் கிளம்பிட்டேன். ஏன் கௌரி, என்னை பத்தி நீ நினைக்கவே இல்லையா? உங்களை பத்தி நினைச்சதால தான் நான் வெளியில போயிட்டேன் அத்தை. என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, என் இடத்துல ஒருத்தி அவர் மனசுல இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டே அவரோட நான் உங்களுக்காக வாழ்ந்தாலும் அது அவருக்கு எரிச்சலை தான் கொடுக்கும். அவர் என்னை இனிமேலும் எதனா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு. என்னை உங்ககிட்ட இருந்து பிரிக்க வேணும்னு சண்டை போடுவாரு. அப்ப நீங்க மகன் மேல இருக்கிற பாசத்தால என்னை வெறுக்கலாம். அப்படி நீங்க வெறுத்து உங்க மனக்கசப்போட நான் போறதை விட இப்பவே போயிடலாம், உங்க கண்ணுல படாமலேயே போயிடலான்னு தான் நான் போயிட்டேன். அப்ப நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லையா? இல்ல அத்தை, அவர் மனசுல என் மேல உண்மையா அன்பு இல்லாம இருக்கலாம். என்னோட அவர் போலியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா என்னோட அன்பு உண்மையானது அத்தை. என்னால அதை மறக்க முடியல. அதுவும் இல்லாம நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒரு புருஷன் கிடைப்பாரு. ஆனா தாயை போல என் மேல பாசம் வச்சிட்டு இருந்த உங்களை போல ஒரு மாமியார் எனக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் நான் வேற ஒரு கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூட இல்லை. ஏன்னா என்னோட அன்பு உண்மையானது அத்தை என்றாள். என் தங்கமே என்றவளை வாரி அணைத்தாள் சாரதா. அவளது செல்போன் ஒலிக்க அதில் ராஜேஷின் பெயரை பார்த்த சாரதாவிற்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. டக்கென போனை எடுத்தவள் அதை ஆன் செய்ய, அம்மா என்னம்மா எல்லாம் ரெடியா, நாளைக்கு ஃப்ளைட்டுக்கு நீங்க என்றவன் மேலும் கூறுவதற்குள், நான் வரல என்றாள் சாரதா. என்னம்மா சொல்றீங்க? நான் என் பொண்ணு கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவ தான் எனக்கு எல்லாம் என்றாள். கௌரி அவளை அதிர்ந்து பார்க்க, அம்மா என்னம்மா சொல்றீங்க, உங்களுக்கு பொண்ணா என்று அதிர்ந்தான் ராஜேஷ். ஆமாண்டா, என் பொண்ணு தான். என்னம்மா தெரியல? என் கௌரி தான்டா சொல்றேன். என்னது கௌரியா? அவ? ஏய் போதும் நிறுத்துடா துரோகி. உன்னை போல ஒரு பையனை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். அம்மா நான் என்ன துரோகம் பண்ணேன்? எனக்கு எல்லாம் தெரியும்டா துரோகி. நீ அவளுக்கு மட்டும் துரோகம் செய்யலடா. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து அப்பா இல்லாத கஷ்டம் தெரியாம ராப்பகலா அரும்பாடுபட்டு வளர்த்த எனக்கும் துரோகம் பண்ணிருக்க. எல்லா தப்பும் நீ பண்ணிட்டு அந்த பொண்ணு மேல அபாண்டமா எதெல்லாம் சொன்னடா. சே, உன்கிட்ட பேச கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. அவ உண்மை இல்லாதவன்னு சொன்னியே, நீதான்டா உண்மை இல்லாதவன். உன்னால அவ ஏமாந்து தனியா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இன்னும் அவ வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் நம்ம மேல வச்ச பாசத்துக்கும் உண்மையாதான் இருக்காடா. அப்படிப்பட்ட தங்கத்தை
நான் இனிமேலும் உனக்காக இழக்க விரும்பல. இனிமே அவ தான் என் மக. அவளோட தான் நான் இனி இருக்க போறேன். என் மகளுக்காகத்தான் வாழ போறேன் என்று போனை வைத்தாள். அத்தை என்று கௌரி அவளை ஓடி வந்து அணைத்து கொள்ள, இனிமேலும் என்ன அம்மான்னு கூப்பிடு என்று அவளை அணைத்து கொண்டாள் சாரதா. இத்துடன் என் மகளுக்காக கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படி கிவியல் உங்கள் சகி.